ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு, அதுலேயும் முக்கியமாக இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு 4-5 பேருக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா, அதில் ஒரு 3 பேருக்கு வந்து இந்த குழந்தையின்மை பிரச்சனை, நீர்க்கட்டி பிரச்சனை, கர்ப்பப்பையில் கோளாறு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சீக்கிரமாக சரி பண்ணி கருத்தரிக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய முக்கியமான ஒரு உணவு பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிற முக்கியமான அந்த உணவுப் பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கருப்பு கவுனி அரிசி, அதாவது பிளாக் கவுனி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி அப்படிங்கிறது ரொம்ப 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 பெனிஃபிட்டான ஒரு அரிசி வகையை சார்ந்தது. நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டிக்கு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்குனே ரொம்ப ஸ்பெஷலாக இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம்க்கு, ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு, வெயிட் லாஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பூங்கார் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, இந்த அரிசிகளை பற்றியெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வகையில் அதை விட அதுக்கு ஈக்குவலான பெனிஃபிட் உள்ள இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்ஃபர்டிலிட்டியை சரி பண்ணும், உங்களுக்கு நீர்க்கட்டி பிரச்சனையை சரி பண்ணும், அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணும். நீங்கள் ஒருவேளை ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த அரிசி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் அரிசி வகையை சார்ந்தது தான். இதுலேயும் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. பட் அது கூட இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஆந்தோசயனின் அப்படின்னு சொல்கிற ஒரு நிறம் இருக்குது. அதாவது இந்த அரிசி வந்து கருப்பு கலராக, அந்த வந்து ஊற வச்சு பார்த்திங்கன்னா தெரியும், அது ஒரு மாதிரி ரெட் கலராக மாறும். ஸோ அந்த கலரை கொடுக்கக்கூடிய நிறமிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆந்தோசயனின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆந்தோசயனின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக செயல்படுது. அதாவது பெண்களோட கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அதை வந்து இது சரி பண்ணிடுது. அதுக்கப்புறமா நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நம்மளோட கர்ப்பப்பையை சுற்றி ரத்தோட்டம் அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதனால் நமக்கு எக் க்ரோத்லேருந்து, கருமுட்டி சரியாக வெடிக்கிறதுலேருந்து, எண்டோமெட்ரியம் வளர்றதுலேருந்து எல்லாத்துக்குமே இந்த அரிசி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால இது அரிசி வகையை சார்ந்ததாக இருந்தாலும் கார்போஹைட்ரேட் இதில் இருந்தாலும் அந்த ஃபைபர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம உடம்பு வந்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பிசிஓடி பிசிஓஎஸ்னால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ரைஸ் வந்து ரொம்ப நல்லது. இது வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளை அரிசி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து டக்குன்னு நமக்கு சுகரை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். பட் இது அரிசி வகையாகவே இருந்தாலும் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருந்தாலும் இது வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து உங்கள் சுகர் கண்ட்ரோல்லையே வச்சுக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இது உங்களோட ஃபெர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு அரிசி. இதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செட்டிநாடு சைட்லலாம் பார்த்திங்கன்னா எந்த விசேஷம், எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கவுனி அரிசின்னு ஒரு ரெசிபி கண்டிப்பாக வைப்பாங்க. அது ஸ்வீட் ஆட் பண்ணுவாங்க. மண்டை வெல்லமோ கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணி தேங்காய் பூ போட்டு இந்த அரிசி வந்து கண்டிப்பாக ஒரு டிஷ் வந்து இருக்கும். இது அந்தளவுக்கு பெனிஃபிட் ஆனது. இந்த கருப்பு கவுனி அரிசி நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இல்லைனா கஞ்சியாக வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இட்லி தோசை அதுக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஒயிட் ரைஸுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா வந்து இப்போ டெய்லி ஒரு கப்பு வெள்ளை ரைஸுக்கு பதிலாக இதை ஒரு கப்பு நீங்கள் வந்து சாதத்துக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இந்த அரிசியை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆனது. பட் இருந்தாலும் அதுக்காக வந்து நமக்கு வெயிட் லாஸ் ஆகணும், நம்ம சீக்கிரம் கருத்தரிக்கணும்னு 3 வேளையும் இதை சாப்பிடாதீங்க. அட்லீஸ்ட் டெய்லி ஒரு வேளை ஒயிட் ரைஸுக்கு பதிலாக, இல்லைன்னா காலையில் ஒரு வேளை பிரேக்ஃபாஸ்ட்டில் கஞ்சியாக எடுத்துக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா வாரத்தில் 3 முறை இந்த அரிசியை வந்து நீங்கள் உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டாலே போதும். இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆனது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. பாய், தேங்க்யூ.